வெல்கம் டு சேனல் லாட்ரி கேசிங். டிஸ்க்ளைமர், இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. ஒரு முழுக்க பொழுதுபோக்கு மட்டும் தான். நம்ம கைஸ் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. கட்டாயம் கிடையாது, கன்ஃபார்ம் கிடையாது. கட்டாயம் கொடுங்க, கட்டாயமாக கிடையாது, கன்ஃபார்ம் கிடையாது. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. நன்றி. சேனல் லாட்ரி கேசிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ அனைத்து உங்களுக்கு வந்து சேரும். ஒரு நல்ல கேசிங்க நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் லைக் பட்டன் அமைக்க வச்சுங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் போகிற வீடியோ தன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கேசிங் கிடைக்கும், ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். அதனால் அப்புறம் கேசிங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நாளைக்கு வீடியோ வந்து போகணும். அதனால் கேசிங்க பார்க்கணும். கேரளா லாட்ரி கணிப்புகள் 12/6/2020க்கான சொர்ணம் கேரளா 56 குழுக்கள் நம்பருக்கான கேசிங் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஃபெயில். பாஸ் ஆட 4 பி போர்டில் வச்சுருக்கோம், 7 வைக்கவே இல்லை. நேற்று ஃபெயிலு. இந்த மாதிரி 1-2 கேசிங் போகும். நம்ம தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால் எல்லா நாளும் இப்படி போகாது. ஆமாம், அதனால் எல்லாமே இந்த மாதிரி வீட்டுக்கு போகாது. எப்போச்சும் வந்துடும். நல்ல கேசிங்கு கிடைக்கும். நாளைக்கான கேசிங் பார்த்தோன்னா கேரளா லாட்ரி கணிப்புகள் 12/6/2020 கேசிங் தான் பார்க்க போகிறோம். சொர்ணம் கேரளா 56 கொடுக்குறவங்க ரிசல்ட் நேற்று 427 அதை வச்சு தான் எடுத்துருக்கோம். போர்டு 8 ஸ்ட்ராங்காக இருக்குது, 9-3 இது வந்து ஸ்ட்ராங்காக மெயினாக இருக்குது. பார்த்துக்கங்க, 8 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. போர்டு 8 ஸ்ட்ராங்கு, போர்டு 8 ஸ்ட்ராங்கு. அது விளையாடி 9-3 ஏதாச்சும் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அது வரல ஒரு வேளை அப்படின்னா 9-3 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராங் நான் சொல்லிட்டேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்கு எப்போதும் போர்டு 9-1-6 கொடுத்துருக்கு, போர்டு 9-1-5 கொடுத்துருக்கு. போர்டு மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. போர்டு 9-1 கொடுத்துருக்கு. பார்த்துக்கங்க, போர்டு 9-1 கொடுத்துருக்கு. போர்டு 8 ஸ்ட்ராங்கு. அது விளையாடி 9-3 வரும். அதான் இது 3 ஏதாச்சும் ஒன்று வந்தாலும் அது 8 தான் ஸ்ட்ராங்கு. அதில் விளையாடி 9-3 வரது வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு இந்த ஏபிஏசியில் வச்சுக்கோங்க. 8 வச்சு ஏசியில் வச்சுக்கோங்க. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல வின்னிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபாலோ பண்ணிக்க. ஸ்ட்ராங் கொடுத்தனா ஃபாலோ பண்ணிக்க. கன்ஃபார்ம் போடுங்க அப்படின்னா நான் சொல்ல. கெஸ்ஸிங்காக இன்னி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸிங்காக இருந்தால் இல்லாட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இது ஒரு நல்ல கெஸ்ஸிங்கு. வெற்றி பெற்று நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ. எப்படி 8 ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.